நம்ம தமிழம்மா இப்படி ஒரு புதிர் போட்டு போயிட்டாங்க. இதுக்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரியலையே. எனக்கு ஆன்சர் தெரியும்பா. அந்த ராஜாக்கு ஒரு சூப்பர் கதையை சொன்னோன்னு வச்சுக்கவே, அவரு கதையை கேட்டுட்டு போதும்னு சொல்லிடுவாரு. ஹே ரியா, நீ தமிழம்மா சொன்னதை நல்லா கேட்டியா இல்லையா? அந்த ராஜாவுக்கு கதைனா ரொம்ப பிடிக்கும். அப்போ நீ சூப்பர் கதை சொன்னீன்னு வச்சுக்கவே, நீ எவ்வளவு நேரம் கதை சொன்னாலும் அந்த ராஜா கேட்டுட்டே தான் இருப்பாரு. அப்போ நம்ம என்னதான்ப்பா பண்றது? அக்கா, நான் அப்ப இருந்து கேட்டுட்டே இருக்கேன்ல, இது ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்களேன். நேத்துல இருந்து நான் இந்த क्वेश्चन கேட்டுட்டே இருக்கேன். இது ஒண்ணு மட்டும் முடிச்சிட்டீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன்ல. ஏய் லக்ஷு, நாங்களே சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீ ஏதாவது மொக்க போட்டா எனக்கு ரொம்ப கோவம் வரும் பாத்துக்கோ. அக்கா அக்கா ப்ளீஸ் கா. லக்ஷு, நீ சொன்னதே திருப்பி திருப்பி சொன்னீனா எனக்கு கோவம் வரும். ஏய் ஐடியா, எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. அந்த ராஜாக்கு எப்படியும் நல்ல கதையா சொன்னா கேட்டுட்டே இருப்பாரு. இப்போ நம்ம மொக்க கதையா சொன்னோம்னா அவருக்கு எப்படியும் போர் அடிச்சு போதும்னு சொல்லிடுவார்ல. அப்போ நம்ம அந்த ராஜாவுக்கு சொல்ல போறது ஒரு மொக்க கதையா இருக்கணும். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மொக்க கதையா யோசிச்சு அந்த ராஜாவுக்கு சொல்ல போறோம். என்ன ஓகேவா? எல்லாருக்கும் ஓகே தானப்பா? ரெனி, நீ சொல்றதும் கரெக்ட் தான்ப்பா. ஆனா எனக்கும் இன்னொரு ஐடியா கிடைச்சிருக்கு. அது என்ன தெரியுமா? இப்போ நம்ம இன்ஃபினிட்டிவா ஒரு ஸ்டோரி சொன்னோம்னு வச்சுக்கவே, அந்த ராஜா வந்து போதும்னு சொல்லிடுவாரு. அது ஓகே தானே? அக்கா, இன்ஃபினிட்டிவ் ஸ்டோரினா என்ன? இன்ஃபினிட்டிவ்னா ஒரு முடிவே இல்லைன்னு அர்த்தம். அதாவது ஒரு கதைக்கு முடிவே இருக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணி நம்ம அந்த ராஜாக்கு சொன்னோம்னா அந்த ராஜா போதும்னு சொல்லிடுவாரு. ஏய் தமிழம்மா வந்துட்டாங்க. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் அந்த கதையை பத்தி யோசிச்சிங்களா? எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? தமிழம்மா, நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அது சரியா தப்பான்னு தெரியல. அப்படியா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். தமிழம்மா, நாங்க அந்த ராஜாவுக்கு ஒரு மொக்க கதையா பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அந்த கதை சொன்னா அந்த ராஜா போதும் போதும்னு தெரிச்சு ஓடிடுவாரு. அந்த மாதிரி ஒரு மொக்க கதை சொன்னோன்னா அந்த ராஜா போதும்னு சொல்லிடுவார்ல. ஆனா என்ன கதைன்னு எங்களுக்கும் தெரியாது தமிழம்மா, நீங்க தான் சொல்லணும். பரவாயில்லையே, எல்லாரும் நல்லா யோசிக்கிறீங்க. நீங்க சொன்னதுல ஓரளவுக்கு சரியான பதில் தான். ஆனா அது என்ன கதையா இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? தமிழம்மா, எனக்கு தெரியும். தமிழம்மா, இன்ஃபினிட்டிவான ஒரு ஸ்டோரி சொல்லணும் தமிழம்மா. அந்த கதைக்கு முடிவே இல்லைன்னா அப்படியே கதை சொல்லிட்டே இருக்கலாம்ல. முடிவே இல்லாத கதை, இதுவும் ஓரளவுக்கு சரிதான். சரி ஓகே, மிச்ச கதையை நானே சொல்லிடுறேன். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கதை சொல்லி தோத்து போனதை தெரிஞ்ச அந்த ஊர்லேயே இருக்கிற ஒரு சின்ன பையன்தான் அந்த ராஜாவுக்கு அடுத்து கதை சொல்றதுக்காக வந்தாராம். இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் கதை சொல்றதுக்காக வந்திருக்கார் ராஜா அப்படின்னு சொல்லவும் அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப கிண்டல் பண்ணி சிரிச்சாங்களாம். அந்த ராஜாவுக்கும் ஒன்றுமே புரியலையாம். இவ்வளோ பெரியவங்களால முடியாதது இந்த ஒரு சின்ன பையன் என்ன பண்ண போறான்? சரி பார்க்கலாம், அந்த பையனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அந்த ராஜாவும் சொன்னாராம். கதை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சின்ன பையன் ராஜா கிட்ட ஒரு கேள்வி கேட்டாராம். அது என்னன்னா, உங்களுக்கு இந்த கதை வந்து முழுமையாக சொல்லணுமா இல்லை ஓரளவுக்கு மேலோட்டமாக சொன்னால் போதுமா அப்படின்னு அந்த ராஜாட்ட அந்த சின்ன பையன் கேட்டானாம். நம்ம ராஜாக்கு தான் கதைன்னா ரொம்ப பிடிக்குமே, அதனால் அவர் எனக்கு மேலோட்டமாலாம் வேணாம், எனக்கு அந்த கதையை முழுமையாகவே நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாராம். அந்த பையன் கதை சொல்ல ஆரம்பித்தான். ஒரு மரத்துல 2 குருவிகள் இருந்துச்சு. ஒரு நாள் பலமான காத்தடிச்சதுனால அந்த குருவி கூடு கலைஞ்சு கீழே விழுந்துருச்சு. அதனால தங்குறதுக்கு இடமில்லாத அந்த 2 குருவிகளும் ஒரு முடிவு பண்ணுச்சான். அந்த மரத்துல இருக்கிற இலைகளை வச்சே ஒரு பெரிய வீடா கட்டணும். ஒரு குருவி வந்து அந்த மரத்துல இருக்கிற இலைகளை பிச்சு போடணும். இன்னொரு குருவி வந்து கீழே அந்த இலைகளை வச்சு வீடு கட்டணும். அது மாதிரி 2 பேருமே ஆளுக்கு ஒரு வேலையா பிரிச்சுக்கிட்டாங்க. முதல்ல மரத்து மேல ஏறின அந்த குருவி ஒரு இலையை பறிச்சு கீழே போட்டுச்சு. உடனே அந்த குருவி இந்த இலை நல்லா இல்லை, வேற இலையை எடு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இன்னொரு இலையும் பறிச்சு போட்டுச்சான் அந்த குருவி. அந்த இலை நல்லா இருக்கவும் அதை எடுத்து வீடு கட்டுறதுக்காக வச்சிருச்சான். அடுத்து இன்னொரு இலையை பிச்சு போட்டுச்சான். அந்த குருவி அதை எடுத்து வீடு கட்டுறதுக்காக வச்சிருச்சான். அதுக்கப்புறம் இன்னொரு இலையையும் பிச்சு போட்டுச்சான். அதுக்கப்புறம் அதை எடுத்து வெளியில போட்டுருச்சான். அதுக்கடுத்து இன்னொரு இலையை. தமிழம்மா, ஏன் நீங்க சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கீங்க? அந்த குருவி அப்புறம் வீடு கட்டிச்சா இல்லையா? அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க தமிழம்மா.
இப்போ நீங்க கேட்டீங்கல்ல, இதே கேள்வியை தான் ராஜாவும் அந்த சின்ன பையன்கிட்ட கேட்டாராம். என்ன நீ சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்க, அந்த குருவி வீடு கட்டுச்சா இல்லையா அப்படின்னு கேட்டாராம். இருங்க ராஜா, ஏன் அவசரப்படுறீங்க? நான் தான் சொன்னேன்ல, அந்த குருவி வந்து அந்த மரத்துல இருக்கிற எல்லா இலையும் வச்சு வீடு கட்ட போகுது. இன்னும் 2 இலை தானே எடுத்திருக்கோம், இன்னும் மரத்துல எவ்வளோ இலை இருக்கு, அது போக எத்தனை இலைகள் வளரும், அது மேல எவ்வளோ உதிரும், அது எல்லாமே எடுத்து வீடு கட்டணும் இல்லையா? அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுக்கணும். கதையை நான் மேலோட்டமா சொன்னா உங்களுக்கு புரியாது, நீங்க தானே முழுமையா சொல்ல சொன்னீங்க. அதனால ஒவ்வொரு இலையும் வச்சு வீடு கட்டுற வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும் அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்லி மறுபடியும் கதை சொல்ல ஆரம்பிச்சானா. பொறுமையை இழந்த அந்த ராஜா போதும்னு சொல்லிட்டாராம். அதோட அந்த சின்ன பையன் இந்த போட்டியில வெற்றி பெற்றானா. அவனுக்கு 1000 பொற்காசுகள் பரிசு கொடுத்தாங்களாம். நம்ம எப்பவுமே ஒரு கேள்விக்கான விடையை அந்த கேள்வியிலேயே தேடினாதான் கிடைக்கும். அதை விட்டுட்டு வேற ஏதாவது யோசிச்சா எப்பவுமே நம்மளால அந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த கதையின் மூலமா இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். சரியான நேரத்துல சமயோஜிதமா யோசிச்சு கதை சொன்ன அந்த சின்ன பையனுக்கு நிறைய பாராட்டுகளும் கிடைச்சது. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அதுக்கு மறக்காம நம்ம தமிழ் மினி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.